நீங்க ஒரு வழக்கறிஞர்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சரி. உங்க வாழ்நாள்லயே ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ் நாளைக்கு கோர்ட்ல வாதாட போறீங்க. ஓகே. ஒரு பெரிய பிரஷரான சிச்சுவேஷன். ஆமா, ரொம்ப பிரஷர். ராத்திரி முழுக்க பல வருஷத்துக்கு முந்தைய பழைய தீர்ப்புகளை தேடி களைச்சு போய், சரி கடைசியா ஒரு செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ கிட்ட கேப்போன்னு அதோட உதவிய நாடுறீங்க. நிறைய பேர் இப்போ அப்படித்தானே பண்றாங்க. அதேதான். அந்த ஏஐ சில நொடிகள்ல உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு 6 அருமையான பழைய தீர்ப்புகளை கச்சிதமா எடுத்து கொடுக்குது. வாவ், சூப்பர். நீங்களும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா கோர்ட்டுக்கு போய் அந்த தீர்ப்புகளை நீதிபதி கிட்ட சப்மிட் பண்றீங்க. ஆனா நீதிபதி அதை வெரிஃபை பண்ண சொல்லும்போது தான் ஒரு பெரிய ஷாக் காத்திருக்கு. கரெக்ட். அந்த 6 வழக்குகளுமே வரலாற்றிலே நடக்காத வழக்குகள். முழுக்க முழுக்க அந்த இயந்திரம் தானா கற்பனையா இட்டு கட்டி கொடுத்த ஒரு தகவல் அது. ஐயோ. உங்க மொத்த ரெப்யூட்டேஷனும் சில நொடிகள்ல காலி. கோர்ட் உங்களுக்கு ஒரு பெரிய தொகையா அபராதமா வேற போடுது. நிஜமா இது ஏதோ ஹாலிவுட் படத்துல வர ஒரு சீன் மாதிரி இருக்குங்க. ஆனா 2023ல நியூயார்க் நகர நீதிமன்றத்துல ஒரு வழக்கறிஞருக்கு நிஜமாவே நடந்த சம்பவம் இது. சரியா சொன்னீங்க. இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கைய, நாம வேலை செய்யற முறைய, குறிப்பா சட்டத்துறைய இந்த ஏஐ எப்படி புரட்டி போட போகுது அப்படிங்கறத தான் ரொம்ப விரிவாக அலசப் போறோம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இப்போ. கண்டிப்பா. வழக்கறிஞர் டி.ஆர். தாரா அவங்க எழுதியுள்ள தரவுகள் அப்புறம் ஆய்வு கட்டுரைகளை அடிப்படையா வச்சு இந்த தொழில்நுட்பம் நமக்கு ஒரு மாபெரும் சவாலா இல்ல நாம இதுவரைக்கும் பாத்திராத ஒரு பொன்னான வாய்ப்பா அப்படிங்கறத புரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இந்த தேடலோட முடிவுல நீங்க உங்க அன்றாட வேலையை எப்படி அணுக போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, நாம இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாற்றம்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதோட பொருளாதார பின்னணியை நாம பார்க்கணும். ஆமா, நாம ஏதோ ஒரு புது சாஃப்ட்வேர் பத்தியோ இல்ல ஒரு மொபைல் ஆப் பத்தியோ பேசிட்டு இல்ல. தாரா அவங்களோட குறிப்புகள்ல மெக்கின்சி அப்படிங்கிற உலக புகழ் பெற்ற ஆய்வு நிறுவனத்தோட டேட்டா ஒன்னு இருக்கு. அத பார்க்கும்போது எனக்கு நிஜமாவே தலை சுத்தி போச்சு. அந்த எண்கள் ரொம்ப பெருசு இல்லையா? ரொம்பவே பெருசுங்க. 2024ல உலகளாவிய ஏஐ சந்தையோட மதிப்பு சுமார் $184 பில்லியன் இருந்துச்சு. ஆனா வெறும் 6 வருஷத்துல, அதாவது 2030க்குள்ள இது 826 பில்லியன் தாண்டும்னு கணிச்சிருக்காங்க. இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நம்பர் தான். ஆனா இத கேட்கற ஒரு சாமானியருக்கு, அதாவது நம்ம நேயர்களுக்கு ஒரு கேள்வி வரும். இந்த உலகளாவிய சந்தை மதிப்பால எனக்கு என்னங்க லாபம் இல்ல நஷ்டம்னு தோணும்ல? கண்டிப்பா தோணும். இது நம்ம இந்திய சூழல்ல குறிப்பா சாதாரண வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத இங்க கேள்வி. ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கான பதில நாஸ்காம் அமைப்பு ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? உலகளாவிய எண்களை தாண்டி நம்ம இந்தியாவுல மட்டுமே 2035ஆம் வருஷத்துக்குள்ள இந்த தொழில்நுட்பம் சுமார் $967 பில்லியன் மதிப்பிலான புது பொருளாதாரத்தை உருவாக்கும்னு சொல்லியிருக்காங்க. வாவ், கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் நெருங்குது. ஆமா, இது இந்தியாவோட ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியில ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம எந்த துறையில இருந்தாலும் சரி, கரெக்ட், மருத்துவமா இருக்கலாம், சட்டமா இருக்கலாம், விவசாயம் இல்ல வணிகம், நீ எதுவா இருந்தாலும் உங்க வேலையோட ஒரு பகுதி இந்த ஏஐயால மாற்றி அமைக்கப்பட போகுது, இல்லனா மேம்படுத்தப்பட போகுது. சுருக்கமா சொன்னா இது ஒரு புது பொருளாதார சாம்ராஜ்யத்தோட உதயம்னு சொல்லலாம். சூப்பரா சொன்னீங்க. அப்படியானால் இவ்ளோ பெரிய பொருளாதாரத்தை உருவாக்குற இந்த இயந்திரம் நிஜமா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இத ஒரு அட்வான்ஸ்ட் கூகுள் சர்ச் மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அதாவது நாம ஒரு கேள்வியை கேட்டா இன்டர்நெட்ல இருக்கிற விடைய அப்படியே தேடி எடுத்து கொடுக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா தாரா அவங்களோட தரவுகளை படிக்கும்போது இதுக்கு பின்னாடி இருக்கிற இயங்கு முறை முற்றிலும் வேறானதா இருக்கு. இது வெறும் தரவுகளை தேடுறது கிடையாது. ஆமா, இது தரவுகளை படிச்சு மனுஷங்களை மாதிரியே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுது. இது எப்படிங்க சாத்தியமாகுது? இத ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், அதாவது LLM அப்படிங்கிற தொழில்நுட்பத்தோட அடிப்படையை நம்ம பார்க்கணும். ஓகே, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இப்போ நீங்க உங்க மொபைல் போன்ல ஒரு மெசேஜ் டைப் பண்ணும்போது அடுத்த வார்த்தை என்னவா இருக்கும்னு அதுவே சஜஸ்ட் பண்ணும் இல்லையா? ஆமா, பிரெடிக்டிவ் டெக்ஸ்ட் மாதிரி. அதேதான். அதை போல பல கோடிக்கணக்கான மடங்கு சக்தி வாய்ந்தது தான் அந்த ஏஐ. இது உலகத்துல இருக்கிற பில்லியன் கணக்கான புத்தகங்கள், கட்டுரைகள், சட்ட ஆவணங்கள்னு எல்லாத்தையும் மொத்தமா உள்வாங்கிக்குது. ஓஹோ. உள்வாங்கிட்டு ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் உள்ள தொடர்பு என்ன, ஒரு வாக்கியத்தோட அமைப்பு எப்படி இருக்கு,
அதோட உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படிங்கறத பேட்டர்ன்ஸா, அதாவது ஒரு வரைமுறைய பதிவு செஞ்சு வச்சுக்குது. அதாவது இது ஒரு விஷயத்த அப்படியே மனப்பாடம் பண்றதில்ல. அதுக்கு பதிலா மொழி எப்படி இயங்குது அப்படிங்கிற அந்த விதிய அது கத்துக்குதுன்னு சொல்லலாமா? மிக துல்லியமா சொன்னீங்க. அதனால தான் ஒரு வழக்கறிஞர் பல ஆயிரம் பக்கங்கள் இருக்கிற ஒரு சிக்கலான சட்ட ஆவணத்தை இதுகிட்ட கொடுக்கும்போது, அது அந்த ஆவணத்துல இருக்கிற வெறும் வார்த்தைகளை மட்டும் தேடுறதில்ல. வார்த்தைகளை தேடாம வேற என்ன பண்ணுது? அந்த ஆவணத்தோட மையக்கருத்து என்ன, அதுல இருக்கிற சட்டச் சிக்கல்கள் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டு, வெறும் சில வினாடிகள்ல அதோட கச்சிதமான சுருக்கத்தை கொடுத்துடுது. ஓ, இது நிஜமாவே சட்டத்துறையில ஒரு மாயாஜாலம் மாதிரி தான் வேலை செய்யுது. கண்டிப்பா. இப்போ ஒரு பழைய தீர்ப்பை குறிப்பிட்டு, இதே மாதிரி சூழ்நிலை இருக்கிற வேற வழக்குகளை தேடுன்னு சொன்னா, அது வார்த்தைகளை தேடாது. அந்த வழக்கோட சூழ்நிலையை அது உணர்ந்துக்குது. அட, ஆமா, உணர்ந்துட்டு கடந்த 50 வருஷத்துல நடந்த தொடர்புடைய எல்லா வழக்குகளையும் நொடி பொழுதுல கொண்டு உங்க முன்னாடி நிறுத்திடும். நீங்க சொல்றத கேட்கும்போது ஒரு பக்கம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வருதுங்க. சொல்லுங்க, என்ன கேள்வி? இத நான் கொஞ்சம் விமர்சன ரீதியாவே கேக்குறேன். இவ்வளவு அதீத சக்தி கொண்ட பல 1000 பக்கங்களை நொடிகள்ல படிச்சு புரிஞ்சுக்கிற ஒரு தொழில்நுட்பம் இருக்குன்னா, அது நிச்சயமா விலை மதிப்பற்றதா தானே இருக்கணும். லாஜிக்கான பாயிண்ட். அப்படின்னா, ஏற்கனவே பல கோடி ரூபாய் பணபலமும் பல டசன் ஜூனியர் வழக்கறிஞர்களையும் வச்சிருக்கிற பெருநகரங்கள்ல உள்ள அந்த பெரிய கார்ப்பரேட் சட்ட நிறுவனங்கள் மட்டும்தான் இத காசு கொடுத்து வாங்க முடியும். எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. இது அவங்கள இன்னும் பலசாலியா, அசைக்க முடியாத ஒரு சக்தியா மாத்தும் தானே. இத கேக்குற சிறு நகரங்கள்ல இருக்கிற சாதாரண வழக்கறிஞர்கள் இத நினைச்சு பயப்பட வேண்டியது நியாயம்தான். பார்க்கறதுக்கு அப்படிதான் தோணும். ஏன்னா தொழில்நுட்பம் எப்பவுமே பணக்காரங்களுக்கு தான் சாதகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொதுவான பார்வை நம்ம கிட்ட இருக்கு. ஆமா, அது ஒரு எழுதப்படாத விதி மாதிரி தானே இருக்கு. ஆனா இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமாகுது. தாரா அவங்களோட ஆய்வு கட்டுரையில இருக்கிற மிக முக்கியமான ஒரு திறப்பு என்னன்னா, இந்த ஏஐ முற்றிலும் நேர்மாறான ஒரு விளைவை ஏற்படுத்துது. நேர்மாறான விளைவா? ஆமா, இது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தல, மாறாக ஆதிக்கத்தை உடைக்குது. எப்படி உடைக்குது? ஒரு சின்ன ஊர்ல இருக்கிற வழக்கறிஞருக்கு இது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா இந்த தொழில்நுட்பத்தோட டிசைன், அதோட வடிவமைப்பு அப்படிப்பட்டது. பெருநிறுவனங்கள் மட்டுமே பல கோடிகள் செலவு செஞ்சு பயன்படுத்திய அந்த ரிசர்ச் பவர் இருக்கு இல்லையா? ஆமா, அந்த ஆராய்ச்சி வலிமை. அந்த வலிமைய இன்னைக்கு ஏஐ நிறுவனங்கள் ரொம்ப குறைஞ்ச கட்டணத்திலயோ இல்ல பல நேரங்கள்ல இலவசமாவோ ஓபன் சோர்ஸ் முறையில எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. ஓ, அப்போ ஆக்சஸ் எல்லாருக்கும் கிடைக்குது. கரெக்ட். இது நீங்க இப்படி பாருங்களேன். ஒரு காலத்துல நூற்றுக்கணக்கான சட்ட புத்தகங்களை வாங்கவும், அதை படிச்சு நோட்ஸ் எடுக்க 10 ஜூனியர் வழக்கறிஞர்களுக்கு சம்பளம் கொடுக்கவும் ரொம்ப பெரிய முதலீடு தேவைப்பட்டுச்சு. ஆமா, ஒரு சின்ன அறையில தனியா பிராக்டிஸ் பண்ற வழக்கறிஞரால அத கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஆனா இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அதே தனி வழக்கறிஞர் தன்கிட்ட இருக்கிற ஒரு லேப்டாப், அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமா உலகத்தோட மிகப்பெரிய சட்ட நிறுவனத்துக்கு இணையான தரவுகளை தன் விரல் நுனியில பெற முடியும். வாவ், இது பெரிய மாற்றம். உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை தேடுற நேரத்தை இது 80% வரை குறைக்குதுன்னு தரவுகள் ரொம்ப தெளிவா சொல்லுது. இது நிஜமாவே வசதி வாய்ப்புகளுக்கான அந்த இடைவெளியை குறைச்சு எல்லாருக்கும் சமமான ஒரு விளையாட்டு மைதானத்தை, ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட உருவாக்குதுன்னு சொல்லலாம். கண்டிப்பா. ஒருத்தரோட திறமையும் வாதாடுற நுட்பமும் மட்டுமே நீ முக்கியமே தவிர, அவர் பின்னாடி இருக்கிற பணபலம் முக்கியமில்ல அப்படிங்கிற நிலையை இது கொண்டு வருது. இது கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும், இது எப்படி ஒரு சாதாரண ஆளுக்கு ஒரு சூப்பர் பவரா மாறுதுன்னு. ஆமா. அது மட்டும் இல்லங்க, நான் அந்த மூலக்கட்டுரையில படிச்ச இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. என்ன விஷயம் அது? இந்த கான்ட்ராக்ட்ஸ், அதாவது ஒப்பந்தங்கள், நீதிமன்ற மனுக்கள், நோட்டீஸ்கள், இதையெல்லாம் இதுவே முதற்கட்டமா டிராஃப்ட் செஞ்சு கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி. ஒரு வழக்கோட வெற்றி வாய்ப்ப இது முன்கூட்டியே கணிக்குதாம். அது எப்படிங்க சாத்தியம்? ஒரு வழக்கோட தீர்ப்ப நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு இயந்திரம் கணிக்குது அப்படிங்கிறது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி இல்ல. இருக்கு. கேட்கறதுக்கு புனைகதை மாதிரி தான் இருக்கும். ஆனா அது புனைகதை இல்ல. அதுதான் டேட்டா சயின்ஸ், அதாவது தரவு அறிவியலோட உச்சம். ஓகே, அது எப்படி அந்த ப்ரெடிக்ஷனை பண்ணுது? இப்போ ஒரு குறிப்பிட்ட நீதிபதி கடந்த 10 வருஷத்துல இது போன்ற வழக்குகளை எப்படி அணுகியிருக்காரு, எந்த மாதிரியான வாதங்களுக்கு அவர் சாதகமான தீர்ப்பு கொடுத்திருக்காரு அப்படிங்கறத பாக்கும். சரி. அது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சி வழக்கறிஞரோட கடந்த கால வாதங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது மாதிரி லட்சக்கணக்கான வேரியபிள்ஸ், அதான் மாறிகளை இந்த ஏஐ அலசி ஆராயுது. ஓஹோ, ஏஐயும் கணக்கு போடுது. ஆமா. இத வச்சு இந்த வழக்க குறிப்பிட்ட கோணத்துல கொண்டு போனா நீங்க வெற்றி பெற 70% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அது வழக்கறிஞருக்கு முன்கூட்டியே வழிகாட்டுது.
இது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இது வெறும் சட்டத்துறைக்கு மட்டுமான வளர்ச்சி இல்ல அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்கணும். கண்டிப்பா எல்லா துறையிலயும் இதோட தாக்கம் இருக்கு. MIT நடத்தின ஒரு ஆய்வோட முடிவுகளை கட்டுரையில பார்த்தேன். கல்வித்துறையில இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தின மாணவர்களோட கற்கும் திறன் பாத்தீங்கன்னா மத்தவங்கள விட 40% வரை உயர்ந்திருக்கான். அடா 40%? ஆமாங்க. இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை ஒரு சிறு தொழில் முனைவோரா இருந்தா, நீங்க பல நாட்கள் உட்கார்ந்து செய்ய வேண்டிய மார்க்கெட் ரிசர்ச், வரவு செலவு திட்டங்கள், கஸ்டமர் தொடர்புகள் எல்லாம் இது வெறும் சில நிமிஷங்கள்ல முடிச்சு கொடுத்துடுது. மொழிபெயர்ப்புலயும் இது அபாரமா செயல்படுதுன்னு தாரா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஆமா, ரொம்ப சிக்கலான சட்ட ஆவணங்களை கூட தமிழ், ஆங்கிலம், இந்தி மொழிகளுக்கிடையே எந்த அர்த்தமும் மாறாம ரொம்ப துல்லியமா டிரான்ஸ்லேட் பண்ணி தருது. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இவ்வளவு நன்மைகளை கேட்டுட்டு நாம அப்படியே ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. ஏன்? ஏதும் பிரச்சனை இருக்கா? இங்கதான் நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு பகுதி வருது. நன்மையை தர அதே கருவி பெரும் பேரழிவையும் விளைவிக்கலாம். ஓ, நான் நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல ஒரு வழக்கறிஞரோட கதை சொன்னேன் இல்லையா? அந்த போலி வழக்குகளை சமர்ப்பிச்சு அபராதம் கட்டின கதை. அந்த புள்ளிக்கு இப்போ நாம வருவோம்னு நினைக்கிறேன். கரெக்ட். எல்லா வேலைகளையும் இவ்வளவு சுலபமாக்குற இந்த இயந்திரத்தை நம்பி நாம ஏன் முழு பொறுப்பையும் ஒப்படைக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு அந்த கதை தான் ஆகப்பெரிய உதாரணம். ஆமா, இத தொழில்நுட்ப மொழியில ஹாலுசினேஷன், அதாவது மனப்பிராந்தின்னு சொல்றாங்க இல்லையா? அத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோம். ஒரு இயந்திரத்துக்கு எப்படிங்க மனப்பிராந்தி வரும்? அதுக்கு என்ன மனசா இருக்கு? அது ரொம்ப சரியான கேள்வி. இயந்திரத்துக்கு மனம் இல்ல அப்படிங்கறதான் அந்த பிரச்சனையோட வேற. புரியலையே, கொஞ்சம் விளக்குங்க. நாம முன்னாடி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பத்தி பேசணும் இல்லையா? ஹா, அது எப்படி வேலை செய்து ஞாபகம் இருக்கா? ஆமா, அடுத்த வார்த்தையை கண்ணிச்சு எழுதுதுன்னு சொன்னீங்க. எக்ஸாக்ட்லி. அது அடுத்த வார்த்தையை கணிக்குது. ஆனா அதுக்கு எது உண்மை எது பொய் அப்படிங்கிற வித்தியாசம் தெரியாது. ஓ, அதான் பிரச்சனையா? ஆமா. நீங்க ஒரு கேள்வியை கேட்கும்போது அதுக்கான சரியான தரவு அதுகிட்ட இல்லனா, எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணப்படாம இருந்தா, அது என்ன பண்ணும்? தங்கிட்ட இருக்கிற அரைக்குறை தரவுகளை வச்சுக்கிட்டு ஒரு பொய்யான பதில ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட உருவாக்கும். இத நான் ஒரு உதாரணத்தோட ஒப்பிட்டு பார்க்கட்டுமா? தாராளமா சொல்லுங்க. நாம காலேஜ்ல படிக்கும்போது எக்ஸாம்க்கு கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் பண்ணாம ஒரு பையன் வருவான் இல்லையா? ஆமா, எப்பவுமே ஒருத்தன் இருப்பான். அவன் ஆன்சர் ஷீட் முழுக்க தனக்கு தெரிஞ்ச சம்பந்தமே இல்லாத கதைகளை எல்லாம் ரொம்ப அழகா நம்புற மாதிரி எழுதி வைப்பான். ஹாஹா, கரெக்ட். வாத்தியார் அதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ரொம்ப தன்னம்பிக்கையோட அந்த பொய்யை உண்மையா காட்ட முயற்சி பண்ணுவான். கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே இந்த ஏஐயும் பண்ணுது. ரொம்ப அருமையான கம்பாரிசன். அதத்தான் ஏஐயும் செய்யுது. அந்த நியூயார்க் வழக்கறிஞர் இந்த வழக்குகளுக்கு சாதகமான பழைய தீர்ப்புகளை தேடுன்னு கேட்ட உடனே ஏஐ கிட்ட உண்மையான தீர்ப்புகள் இல்லாததால ஆமா இல்லாததால அது அந்த காலேஜ் பையன் மாதிரி சில கற்பனை வழக்குகளை கற்பனையான நீதிபதிகளோட பேர்களோட ரொம்ப நேர்த்தியா பின்னி கொடுத்துடுச்சு. அட பாவமே, அந்த வழக்கறிஞரும் அதை வெரிஃபை பண்ற அடிப்படை வேலையை கூட செய்யாம அப்படியே கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டாரு. இது தொழில்நுட்பத்தின் மேல நாம வைக்கிற கண்மூடித்தனமான நம்பிக்கையோட ஆபத்தை ரொம்ப தெளிவா உணர்த்துது. அப்படியானால் இதை கேட்டுட்டு இருக்கிற ஒரு சாமானியர் என்னங்க செய்யணும்? ஏஐ கொடுக்கிற ஒவ்வொரு வரியும் நாம சந்தேகிக்கணுமா? சந்தேகிக்கணும் அப்படிங்கறத விட சரிபார்க்கணும், அதாவது வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சரியான அப்ரோச். சரிபார்க்கணும். ஓகே. ஏஐ உங்களுக்கு ஒரு கட்டுரையை எழுதலாம், இல்ல ஒரு சட்ட ஆவணத்தை தயார் செய்யலாம். ஆனா அதுல இருக்கிற டேட்டா, எண்கள், பெயர்கள் இதையெல்லாம் மூல ஆவணங்களோட ஒப்பிட்டு சரிபார்க்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். இதத்தான் ஹியூமன் இன் த லூப்னு சொல்றாங்க போல. கரெக்ட், ஹியூமன் இன் த லூப். அதாவது இயந்திரம் எவ்வளவுதான் சிறப்பா செயல்பட்டாலும் இறுதி முடிவெடுக்கிற இடத்துல ஒரு மனுஷன் இருக்கணும். சரி, வெரிஃபை பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், செக்யூரிட்டி அதாவது பாதுகாப்பு அப்படிங்கிற இன்னொரு பெரிய பிரச்சனையும் தாரா அவங்களோட குறிப்புகள்ல ரொம்ப அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். பலரும் இன்னைக்கு தங்களோட ஆபீஸ்ல இருக்கிற ரகசியமான தரவுகளையோ, பேங்க் அக்கவுண்ட் விவரங்களையோ, ஏன் பாஸ்வேர்டுகளை கூட எந்த யோசனையும் இல்லாம ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ்ல இன்புட்டா கொடுக்கறாங்க. ஆமா, அது ரொம்ப கேஷுவலா நடக்குது. எனது கம்பெனியோட இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை சுருக்கித்தான சொல்லி ரொம்ப சீக்ரெட்டான டாக்குமெண்ட்ஸா அப்லோட் பண்றாங்க. இது எந்த அளவுக்கு ஆபத்து? இது நாம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவு ஆபத்தானதுங்க. ஏன்னா நீங்க பொதுவான ஏஐ தளங்கள்ல இன்புட் பண்ற ஒவ்வொரு தகவலும் அந்த இயந்திரத்தை ட்ரெய்னிங் பண்றதுக்கு பயன்படுத்தப்படலாம். ஓ, ட்ரெய்னிங் டேட்டாவா மாறிடுமா? ஆமா,
நாளைக்கு வேற ஒருத்தர் இதே மாதிரி ஒரு கேள்வியை கேட்கும்போது உங்களோட ரகசிய தரவுகளை அது அவருக்கு பதிலா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப ரிஸ்க் ஆச்சே. குறிப்பா சட்டத்துறையில பாத்தீங்கன்னா கிளைண்ட்ஸோட ரொம்ப ரகசியமான விவரங்களை எந்த காரணத்து கொண்டும் பொதுவான ஏஐ தளங்கள்ல ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி செஞ்சா அது தொழிலோட எத்திக்ஸ்கே, அதாவது தொழில் நெறிமுறைக்கே முற்றிலும் முரணான ஒரு செயல். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம டீப் ஃபேக்னு சொல்றாங்களே, போலி படங்கள், அப்புறம் உங்க குரலை அச்சசலா அப்படியே ரெப்ளிகேட் பண்ற குரல் மோசடிகள்னு பல அபாயங்கள் இதுல இருக்கு. அதனால மக்கள் ஒவ்வொரு செய்தியையும் வீடியோவையும் நம்புறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசிக்கணும். 100க்கு 100 உண்மை. ஓகே, இதெல்லாம் கேட்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய சஞ்சலம் உருவாகுதுங்க. என்னது இது? ஒரு பக்கம் இது நம்ம வேலைய 80% ஈஸியாக்குது, இன்னொரு பக்கம் இத பயன்படுத்துறதுல இவ்ளோ பெரிய ஆபாயங்களும் இருக்கு. இப்பதான் வருஷத்துல உலகத்துல இருக்கிற 85% வேலைகளுக்கு கம்ப்யூட்டர் மற்றும் ஏஐ சார்ந்த தொழில்நுட்பத்திறன் கண்டிப்பா தேவைப்படும் சொல்லுது. ஆமா, அது தவிர்க்க முடியாத ஒண்ணு. இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை நினைச்சிட்டு இருக்கலாம், இவ்ளோ வேகமாவும் மனுஷங்களை விட ரொம்ப சிறப்பாவும் இது வேலை செய்யுதுன்னா அப்ப நாமெல்லாம் எதுக்காக? எல்லாரும் கேக்குற கேள்விதான் இது. ஒரு கட்டத்துல மனுஷங்களை இந்த ஏஐ முழுமையா ரீப்ளேஸ் பண்ணிடுமா? மனுஷங்களுக்கான இடமே எதிர்காலத்துல இல்லாம போயிடுமா? இந்த கவலை பலருக்கும் இருக்கிறது நியாயமானதுதான். ஆனா இத பத்தின தெளிவான ஒரு புரிதல் நமக்கு தேவை. பயத்தை விட்டுட்டு கொஞ்சம் பகுத்தறிவோட நம்ம சிந்திக்கணும். எப்படி சிந்திக்கணும்? ஏஐ அப்படிங்கிறது மனுஷங்களை மாற்றுவதற்கான கருவி கிடையாது. அது மனுஷங்களுக்கு உதவுவதற்கான ஒரு கருவி மட்டுமே. அது எப்படி அவ்ளோ உறுதியா சொல்றீங்க? ஏன்னா அதுதான் மனுஷங்களை விட வேகமா பல 1000 தரவுகளை ப்ராசஸ் பண்ணுது. ஆமாம். ஒரு மனுஷன் ஒரு வாரம் உட்கார்ந்து செய்யற வேலைய அது வெறும் சில நிமிஷங்கள்ல செஞ்சு முடிக்குதே. அது தகவல்களை ப்ராசஸ் பண்ணலாம். ஆனா மனுஷனுக்கு இருக்கிற ரொம்ப அடிப்படையான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுகிட்ட இல்ல. எந்த விஷயம்? அதுதான் உணர்ச்சிகள், அனுபவம், அப்புறம் சூழலை புரிஞ்சுக்கிற திறன். அதாவது கான்டெக்ஸ்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இத இன்னும் கொஞ்சம் நம்ம பிராக்டிக்கல் லைஃபோட கனெக்ட் பண்ணி விளக்க முடியுமா? நிச்சயமா. இப்போ ஏஐ கிட்ட உலகத்துல இருக்கிற அத்தனை லைப்ரரியில இருக்கிற மருத்துவ தகவல்களும் இருக்கலாம். ஓகே. ஒரு குழந்தை கீழே விழுந்து அழும்போது அந்த புண்ணுக்கு என்ன மருந்து போடணும்னு அது ஒரு நொடியில சொல்லிடும். சரிதான். ஆனா அந்த தாய் தன் குழந்தை கீழே விழுந்த உடனே துடிதுடிச்சு ஓடி போய் தூக்கி அணைச்சு தேற்றுவாங்களே, அந்த பாதுகாப்பான உணர்வு ஒரு இயந்திரத்தால தர முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதே மாதிரிதான் ஒரு டீச்சர் படிப்புல பின்தங்கி இருக்கிற ஏதோ குடும்ப சூழ்நிலையால ரொம்ப மனமுடைந்து போயிருக்கிற ஒரு மாணவனோட கண்களை பார்த்து அவன் தோளை தட்டி உன்னால முடியும், நான் இருக்கேன்னு சொல்ற அந்த ஊக்கத்தை ஒரு அல்கோரிதம் கொடுக்க முடியுமா? நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. அந்த மனித பரிமாற்றத்துல இருக்கிற அந்த உயிரோட்டம் இயந்திரத்துக்கிட்ட கிடையாது. இதை நீங்க சட்டத்துறைக்கு எப்படி பொருத்தி பாக்குறீங்க? கோர்ட்லயும் இதே நிலைமை தாங்க. ஏஐ சட்டப்பிரிவுகளை ரொம்ப கச்சிதமா எடுத்து கொடுக்கலாம். ஆனா ஒரு நீதிபதியோட முன்னாடி வாதாடும் போது அந்த வழக்கோட எமோஷனலான பின்புலத்தை, ஒரு சாமானிய மனுஷனோட வலிய, அந்த சூழலை நீதிபதிக்கு புரிய வைக்க ஒரு மனித வழக்கறிஞரால மட்டுமே முடியும். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒரு கிளைண்ட் தான் வாழ்நாள் சேமிப்பு எல்லாம் இழந்துட்டு கண்ணீரோட நிக்கும்போது அவர் கைய பிடிச்சுக்கிட்டு ஆறுதல் சொல்றது மனுஷங்களுக்கு மட்டுமே உரித்தான பண்பு. ஆமாங்க. சரி தவறு அப்படிங்கறத தாண்டி ஒரு விஷயத்துல எது அறம் எது நியாயம்னு அறநெறி சார்ந்த முடிவுகளை எடுக்கிறதுலயும் சரி, நம்பகத்தன்மையிலையும் சரி, மனித ஆற்றல் செயற்கை நுண்ணறிவை விட என்னைக்குமே மேலானதுதான். ஆக மொத்தம் சுருக்கமா சொன்னா, ஏஐ உங்களுக்கு தகவல்களை கொடுக்கும், ஆனா மனுஷன் மட்டுமே அந்த தகவல்களுக்கு உயிரை கொடுப்பான். எக்ஸாக்ட்லி, அதான் உண்மை. ரொம்ப ஆழமான பார்வை இது. தகவல் வேற, தத்துவம் வேற, அறிவு வேற, அனுபவம் வேற அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா உணர்த்திட்டீங்க. தேங்க்ஸ். இதத்தான் இந்தியாவோட மிக உயர்ந்த சட்ட அறிஞர்களும் ரொம்ப ஆணித்தரமா வலியுறுத்துறாங்க. இந்த விவாதத்தோட சாராம்சத்தை ஒன்றிணைக்கிற வகையில இந்திய உச்சநீதிமன்றத்தோட 2 மிக முக்கியமான நீதியரசர்களோட கருத்துக்களை இங்க ஷேர் பண்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சொல்லுங்க. மாண்புமை நீதியரசி பி.வி. நாகரத்னா அவங்க இந்த தொழில்நுட்பத்துக்கும் மனுஷனுக்குமான உறவை ரொம்ப அழகா ஒரே வரியில சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அதாவது செயற்கை நுண்ணறிவை கற்றவர்கள் பயன்படுத்துவார்கள், செயற்கை நுண்ணறிவை புரிந்தவர்களே மக்கள் நம்புவார்கள்னு சொல்றாங்க. வாவ், இது நிஜமாவே ஒரு பொன்மொழின்னு தான் சொல்லணும். நாம வெறுமனே ஏஐக்கு ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்க கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது. வேற என்ன வேணும்? அந்த இயந்திரத்தோட எல்லைகள் என்ன, அதோட பலவீனங்கள் என்ன, அதனால ஏற்படுற சமூக விளைவுகள் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற மனுஷங்களால மட்டுமே
ஒரு பொறுப்பான சமூகத்தை உருவாக்க முடியும். உண்மைதாங்க. அதே போல மாண்புமை இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் சூரியகாந்தா மிஸ்ரா அவங்களோட வார்த்தைகள் இந்த ஒட்டுமொத்த தேடலுக்கும் ஒரு முத்தாய்ப்பா ஒரு வழிகாட்டுதலா அமையுது. அவர் என்ன சொல்லியிருக்காரு? அவர் சொல்றாரு, செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வெறும் கருவி மட்டுமே. அதை யார் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அச்சம் தேவையில்ல, விழிப்புணர்வே அவசியம். ஆமா, இதை விட சிலப்பா இந்த தொழில்நுட்பத்தோட வரவை நாம சுருக்கி சொல்லிட முடியாது. கண்டிப்பா. இது தீயை போன்றதுதான். தீயை கொண்டு நாம உணவையும் சமைக்கலாம், இல்ல மொத்த காட்டையும் அழிக்கலாம். அதை எப்படி கையாள்வது அப்படிங்கிற விழிப்புணர்வு மனுஷங்க கிட்ட இருக்கா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற ரொம்ப முக்கியமான கேள்வி. கரெக்ட். ஏஐ எல்லாத்தையும் மாத்திடுவோம்னு பயந்துட்டு இருக்கிறத விட, அந்த ஏஐய எப்படி நம்ம அன்றாட வேலைக்கு பயன்படுத்துறது, நம்ம திறனை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு யோசிக்கிறவங்க தான் எதிர்காலத்தை ஆளப் போறாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விவாதம். இன்னைக்கு இந்த ஆழமான தேடல்ல நாம ஏராளமான விஷயங்களை பார்த்தோம். ஆமா, நிறைய கவர் பண்ணிட்டோம். ஒரு வழக்கறிஞர் போலி வழக்குகளை சமர்ப்பிச்சதுல தொடங்கி $826 பில்லியன் பொருளாதார சந்தை எப்படி இயங்குது அப்படிங்கறத பார்த்தோம். ஏஐயோட லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எப்படி அந்த அடுத்த வார்த்தையை கணிச்சு வேலை செய்யுது அப்படிங்கறதையும் பார்த்தோம். அப்புறம் அது எப்படி சிறு தொழில் முனைவோருக்கோ சின்ன ஊர் வழக்கறிஞர்களுக்கோ ஒரு சூப்பர் பவரா மாறுது அப்படிங்கறதையும் அலசனம். அதே நேரம் ஹாலுசினேஷன் சொல்லப்படுற அதோட இட்டுக்கட்டும் தன்மை, டேட்டா பிரைவசி, அப்புறம் மனித உணர்வுகளுக்கும் இயந்திர தரவுகளுக்கும் இருக்கிற மிகப்பெரிய இடைவெளி, இது எல்லாத்தையுமே ரொம்ப விரிவா ஆராய்ஞ்சிருக்கோம். ஆமா, இந்த தேடலின் மூலமா டிஆர் தாரா அவங்களோட தரவுகள் நமக்கு உணர்த்துறது ஒன்னே ஒண்ணுதான், தொழில்நுட்பம் ஒருபோதும் மனுஷனை முழுமையா மாற்றிவிட முடியாது. ஆனா தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தெரிஞ்ச மனுஷன் அதை அறியாத மனுஷனை கண்டிப்பா மாற்றுவான். அருமையா சொன்னீங்க. இப்போ நம்ம விடை பெறதுக்கு முன்னாடி இதை கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு சவாலான கேள்வியை, ஒரு சிந்தனையா நான் விட்டு செல்ல விரும்புறேன். நேயர்களுக்கான ஒரு தாட் ப்ரொவோக்கிங் கேள்வி. ஆமா, ஆரம்பத்துல நாம பேசும்போது ஏஐ பழைய தீர்ப்புகளை அலசி ஒரு வழக்குல நாம வெற்றி பெறுவோமா மாட்டோமா அப்படிங்கறத முன்கூட்டியே ரொம்ப துல்லியமா கணிக்கும் அளவுக்கு வளர்ந்துடுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா, அந்த ப்ரெடிக்ஷன் பத்தி பேசணும். அது பல லட்சம் மாறிகளை கணக்கு பண்ணி மனுஷங்களை விட ரொம்ப சிறப்பாவே செயல்படுதுன்னு பார்த்தோம். அப்படியானால் எதிர்காலத்துல ஒருவேளை மனுஷங்களுக்கே உரிய அந்த வெறுப்புகள், இல்லனா ஒரு குறிப்பிட்ட சாதி அல்லது மதத்தின் மேல இருக்கிற மறைமுக பாகுபாடு, சோர்வு, கோபம், இதெல்லாம் அறவே இல்லாத வெறும் சட்டத்தரவுகளை மட்டுமே அடிப்படையா வச்சு 100க்கு 100% துல்லியமா தீர்ப்பெழுதுற ஒரு ஏஐ இயந்திரத்தையே நாம நீதிபதியா நியமிக்கலாம்னு யாராவது வாதிட்டா நீங்க என்னங்க சொல்வீங்க? ரொம்ப ஒரு ஆழமான கேள்வி இது. ஆமா, ஒரு மனுஷனா சக மனுஷனோட உணர்வுகளோ அவங்களோட வலியோ ஒரு அறம் சார்ந்த கண்ணோட்டமோ கொஞ்சமோ இல்லாத ஒரு துல்லியமான எந்திரம் வழங்குற அந்த தீர்ப்பை, அது எவ்வளவுதான் சட்டப்படி கரெக்டா இருந்தாலும் நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்குவீங்களா? சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. ஆமாங்க, இந்த சிந்தனையோட இன்னைக்கு தேடலை நாம இனிதே நிறைவு செய்வோம். உங்களோட இந்த தகவல்களை பகிர்ந்துகிட்டதுல எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட அடுத்த ஆழமான தேடலை நாம சந்திப்போம். நன்றிகள்.